இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு சூப் பார்க்க போறோம். இந்த சூப்பு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய விதமா பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிள், ஈஸி ஸ்டைல்ல பண்ண போறோம். இதில முக்கியமா அதிகமா யூஸ் பண்ண போற ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா, மிளகுத்தூள், சீரகத்தூளு. இது கூட கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட போறோம். அப்புறம் மல்லித்தூள் போட போறோம். அவ்வளதான். இது எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு வேக வச்சு வடிகட்டி சாப்பிட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான சூப் கிடைக்கும். சூப் ஏன் நம்ம சாப்பிட்றோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நிறைய பேர் வந்து சூப் வந்து அ நல்ல காரமா இருக்கும், நல்ல டேஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு சாப்பிடுவாங்க. ஆக்சுவலா சூப் வந்து ஒரு பசிய தூண்டுறதுக்கு வந்து ஒரு முக்கியமா வந்து ஒரு பிஃபோர் மீல் வந்து சாப்பிடுற ஒரு முக்கியமான ஒரு பொருள். எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க ஒரு 12 மணிக்கு நீங்க சாப்பிட போறீங்க. மதியம் 12 மணிக்குன்னா, நீங்க ஒரு 11 மணிக்கு நீங்க ஒரு சூப் சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு லைட்டா பசிய எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ, அப்ப அந்த டைம்ல இந்த சூப்பு சாப்பிட்ட பிறகு ஒரு மெயின் கோர்ஸ் சாப்பிடுறதோ அளவோட சாப்பிட முடியும். நல்லாருக்கும். உங்களுக்கு டயட்டோட இருக்கிறது நல்லாருக்கும். ஸோ, அதனால இன்னைக்கு இந்த நெஞ்சு எலும்பு சூப்பு நம்ம ஊர் ஸ்டைல்ல எப்படி பண்றது பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? நெஞ்செலும்பு சூப்புக்கு தேவையான பொருட்கள்: நெஞ்செலும்பு 100 கிராம், மீடியம் சைஸ் வெங்காயம் 1 நம்பர், தக்காளி 1 நம்பர், இடிச்ச பூண்டு 4 பல்லு, இஞ்சி 2 சின்ன துண்டு, சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தண்டு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் சிறிதளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த நெஞ்சு எலும்பு சூப்புக்கு தேவையான பொருட்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, கொஞ்சமா எண்ணெய். இந்த மாதிரி சூப் ரெசிபி பண்ணும்போதெல்லாம் அதிகமான எண்ணெய் வேண்டாம். ஏன்னா அது சிக்கனா இருக்கலாம், இல்ல மட்டனா இருக்கலாம். அதிலேயே கொழுப்பு தன்மை இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா, சும்மா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த இஞ்சி இருக்குல்ல, இந்த இடிச்சு வச்சிருக்க இந்த இஞ்சி இதில போடுறோம். இஞ்சி பேஸ்ட் மாதிரிலாம் வேண்டாம். இடிச்ச இஞ்சிய போட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சாறு இறங்கும். சரிங்களா? இது கூட பூண்டு. அவ்வளோதான். பூண்டு போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் வெங்காயம். இந்த மாதிரி வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க நான் வந்து ஒரு 100 கிராம் நெஞ்சு எலும்பு எடுத்திருக்கேன். இந்த இடத்துல வந்து அப்போ குவான்டிட்டி இன்கிரீஸ் ஆகும்போது வெங்காயம் அதிகமா போடணுமா கேட்டீங்கன்னா, அப்படிலாம் எதுவுமே தேவையில்ல. அதிகபட்சம் ஒரு 2 வெங்காயம் ஒரு 1/2 கிலோ நெஞ்சு எலும்புக்கு போதும். சரிங்களா? அதனால வந்து இந்த வெங்காயம், இந்த இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்றோம்னா, இந்த தக்காளி எல்லாத்தையும் போட்டுறோம். சும்மா தக்காளி கொஞ்சமா. இந்த தக்காளி போடுறதுக்கு என்ன காரணம்னா, நார்மலா சூப்ல வந்து சில பேர் தக்காளி போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல நான் தக்காளி சேர்க்கிறேன். இன்கேஸ் இந்த நெஞ்செலும்பு சூப் வந்து நீங்க ரைஸ்ல நல்லா சுடுசுட சாதத்தை ரெடி பண்ணிட்டு, அந்த சாதத்துல வந்து இந்த சூப் ரெடி பண்ணி அதில ஊத்தி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா, அப்போ அந்த தக்காளி அந்த டேஸ்ட் இருந்ததுன்னா, உங்களுக்கு சாப்பிடுறது நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து தக்காளி இதில ஆட் பண்றோம். ஸோ நீங்க சூப்பாவும் சாப்பிடலாம், ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இப்ப இந்த இடத்துல தக்காளி போட்டிருக்கேன். கொஞ்சமா தண்ணி ஊத்திருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த கொத்தமல்லி தண்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த தண்டு. நம்ம வீட்ல நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்னா, இந்த தண்ட கட் பண்ணி வெளிய போட்டுருவோம். ஆனா, இந்த தண்டு தான் முக்கியம் இந்த சூப்புக்கு. அதனால நீங்க வீட்ல பண்ணும்போது முக்கியமா இந்த தண்ட இது மாரி எடுத்துக்கங்க. இந்த தண்டுல அந்த வேரும் இருக்கும். அந்த வேரும் நல்லா வாஷ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணும்போது என்னன்னா, நல்லா வாசமும் குடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் குடுக்கும். ஸோ, அதனால நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா நல்லா அலசி இருக்கணும். சரிங்களா? இப்ப இந்த தண்டு போட்டாச்சு. இது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பில. சும்மா ஒரு 4, 5 கருவேப்பில போடுறேன். இதோட நெஞ்செலும்பு. இங்க பாருங்க. நெஞ்செலும்பு வந்து நல்லா கடையில வாங்கும்போது நல்லா அந்த அந்த நல்லா தட்டி வாங்கணும். முழுசு முழுசா போடக்கூடாது. முழுசு முழுசா போட்டா பிரயோஜனம் இல்ல. அது நல்லா தட்டி வாங்குனா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ, அதனால இந்த நெஞ்சு எலும்பு இதில போடுறோம். இதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்க ஸ்பைசஸ் பொடி எல்லாத்தையும் போட்டுறோம். மல்லித்தூள். இந்த மல்லித்தூள் வந்து எப்பவுமே சூப்பா இருக்கட்டும், இல்ல வீட்ல ஒரு குழம்பா இருக்கட்டும், அதுக்கு வந்து மல்லி இல்லாத இடத்துல வந்து அந்த வாசமும் குடுக்காது, அந்த டேஸ்ட்டும் வந்து கூட்டி குடுக்காது சொல்லுவாங்க. ஸோ, அதனால மல்லி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மிளகாத்தூள். இந்த மாரி சூப் ரெசிபிக்கு வந்து மிளகாத்தூள் அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது. கம்மியா யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீட்ல சாப்பிடும்போது அந்த மிளகோட காரத்தன்மையும் அதிகமா தெரியும். இது எதுக்காகன்னா, சும்மா அந்த ஒரு கலர் லைட்டா குடுக்கும். இன்னொன்னு வந்து மிளகாத்தூள் அதிகமா நீங்க போட்டு சாப்பிடும்போது சூப்போட வேல்யூ வந்து கம்மியா இருக்கும். அதனால தான் கொஞ்சமா போடுறோம். இது ஆப்ஷன் தான். இல்ல உங்களுக்கு புடிக்கல, உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நீங்க மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். ஒண்ணும் தவறு எதுவுமே இல்ல. இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். சரிங்களா? இப்ப இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மிளகு பவுடரும், சீரகம் பொடியும் என் கையில இருக்கு. சரிங்களா? இந்த மிளகு பொடியும், சீரகம் பொடியும் என் கையில இருக்கு. ஆனா நான் இப்ப யூஸ் பண்ண போறதில்ல. கடைசியா யூஸ் பண்ண போறேன். இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்துறோம். இதோட கொஞ்சமா உப்பு. இதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். சூப்புக்கு வெங்காயம் வதக்கணும், தக்காளி வதக்கணும் அந்த பக்குவம்லாம் எதுவுமே இல்ல இதுல. சரிங்களா? ஓகே. இந்த மாரி மூடி போட்ட பிறகு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டுருங்க. 6 இல்ல 7 கூட விடலாம். ஒண்ணும் தப்பு எதுவுமே இல்ல.
அப்படி விட்ட பிறகு இந்த சூப் ரெடி ஆயிடும். கொஞ்சம் மிளகுத்தூளும், அதுக்கப்புறம் சீரகத்தூளும், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு எடுத்து சர்வ் பண்ணா சுட சுட சூப் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு 7 விசில் சொன்னேன். 6லேருந்து 7 நான் எக்ஸ்ட்ரா ஒரு விசில் விட்டுருக்கேன். பார்க்கலாம். அந்த அந்த விசில் வரும்போது பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள அந்த அளவுக்கு வாசம் இருக்கும். அந்த எலும்பு, அந்த கொத்தமல்லி, அந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே வந்து நல்லா வாசத்த நல்லா எடுத்து குடுக்கும். ஸோ, அதனால தான் இந்த மாரி நல்லா ஈஸியான ஸ்டைல்ல சொல்றேன். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி சூப் பண்ணும்போது பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெஞ்செலும்பு அப்படி இல்லன்னா இந்த அ கால் பகுதி இருக்க எலும்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து போன்லெஸ்ஸ போட்டு சூப்பா ரெடி பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. அது நோ யூஸ் நல்லாவும் இருக்காது. இந்த சூப்ப வடிகட்ட ஆரம்பிக்கிறோம். அவ்வளதான். அதே டைம்ல இந்த வடிகட்டின பிறகு நம்ம என்ன பண்றோம்னா, இங்க இருக்கு பாருங்க. இந்த வெங்காயம், இந்த தக்காளி இதெல்லாம் இருக்குல்ல, இவங்கள இப்படி போடுங்க. அந்த இஞ்சி, அந்த பூண்டுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இதில போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, இத நல்லா ஸ்க்யூஸ் பண்ணணும். அந்த கொத்தமல்லி தண்டு இதெல்லாம் அந்த சாறு அப்படியே அதிலேயே இருக்கும். ஸோ இத நல்லா நீங்க இப்படி வடிகட்டும்போது, உங்களுக்கு அந்த அந்த ஃப்ளேவர் நல்லாருக்கும். அந்த சாறும் நல்லா இறங்கிடும். உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாருக்கும். அவ்வளோதான். இன்னைக்கு இந்த நெஞ்செலும்பு சூப் எப்படி ரெடி பண்ணி உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிள், ஈஸி. நீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, அங்க ஒரு கிரில் சிக்கன் தருவாங்க. அந்த கிரில் சிக்கன் கூட சம் வெஜிடபிள்ஸ் இருக்கும். அது கூட வந்து ஒரு ரைஸ் இருக்கும். அது கூட ஒரு சாஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபைபர் கன்டென்ட், அப்புறம் ஃபைபர் பிளஸ் புரோட்டீன்ஸ் இது எல்லாமே வந்து அதில வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா இருக்கும் மீல்ல. ஸோ அந்த மாரி சாப்பிடும்போது தான் நம்ம உடம்புக்கு வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கும். அதே டைம்ல வந்து கரெக்ட்டான அளவு சாப்பிட முடியும். அதாவது அந்த மீல் பார்த்தீங்கன்னா, 180 கிராம்ஸ் மீல்ஸ் குடுப்பாங்க. ஸோ அந்த 180 கிராம்ஸ் வந்து நமக்கு ஒருத்தருக்கு வந்து சஃபிஷியன்ட். ஸோ அதில வந்து அந்த சாஸ் வந்தாச்சு, அந்த சிக்கன் வந்தாச்சு, அப்புறம் காய்கறி வந்தாச்சு, அப்புறம் ரைஸ் வந்தாச்சு, கார்போஹைட்ரேட் வந்தாச்சு, எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடுறோம். இதுக்கப்புறம் இந்த மிளகுத்தூள். இந்த மிளகுத்தூள் ஜஸ்ட் மேல போடுங்க. ஃபர்ஸ்ட்டே போட வேண்டாம். லைட்டா உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏத்த மாரி மிளகுத்தூளு. இந்த மிளகுத்தூள் எவ்வளோ போடுறீங்களோ, அதில பாதி வந்து சீரகப்பொடி. சீரகம் பொடியும் அதிகமா போடக்கூடாது. சரிங்களா? மிக்ஸ் பண்ணி எடுத்து சுட 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 எடுத்து சர்வ் பண்ணணும்.